ஹாய் காய்ஸ், உனக்கான அடையாளத்தை இந்த உலகம் உணரும் வரை உன்னை பற்றிய ஒவ்வொரு விமர்சனங்களும் உனக்கு எதிராகவே இருக்கும். சம்மந்தமே இல்லாமல் இப்போ எதுக்கு இதை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒரு கதை சொல்லட்டா பகுதியில் நம்ம வாரம் வாரம் ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அதை டிஸ்கஸ் பண்ணுறோம். நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதே போல் இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய கதை போட்டித் தேர்வுக்காக தயாராகிக்கிட்டு இருக்க ஆஸ்பிரியன்ஸுக்கும் பொது தேர்வை எதிர்கொள்ள போகிற மாணவர்களுக்கும் ஒரு சின்ன ஊக்கமளிக்கக்கூடிய பதிவாக இருக்கும். கதை எளிமையாக இருக்குது அப்படின்னு யோசிக்க வேணாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ வாங்க, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நகரத்தில் ஒரு சட்டம் இருந்துச்சு. அதன்படி யார் வேணும்னாலும் அந்த நகரத்தோட ராஜாவாக ஆக முடியும். ஆனால் அந்த பதவி வெறும் 5 ஆண்டுகளுக்கு மட்டும்தான். 5 ஆண்டோட முடிவில் அடுத்த நாளே மன்னன் ஆற்றிற்கு மறுகரையில் இருக்க காட்டுக்குள்ளே விடப்படுவான். அந்த காட்டில் மனிதர்கள் கிடையாது, வெறும் விலங்குகள் மட்டும்தான். மன்னன் காட்டுக்குள்ளே நுழைந்த அடுத்த கணமே அந்த விலங்குகள் அவரை கொன்று தின்னுரும். இந்த சட்டத்தை யாருனாலையும் மாற்ற முடியாது. இந்த நிபந்தனைகள் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்ட ஒருத்தர் மட்டும்தான் அந்த அரியணையில் அமர்ந்து ஆட்சி பண்ணவே முடியும். ஆக மன்னனாக முடிசூட்டி கொண்டவனின் தலையெழுத்து 5 ஆண்டுகளுக்கு பின் கட்டாய மரணம். இந்த கடுமையான சட்டத்துக்கு பயந்து பெரும்பாலும் யாரும் அந்த பதவிக்கு ஆசைப்படுறதில்ல. பெரும்பாலான நாட்கள் அந்த அரியணை காலியாகவே இருக்குது. இருப்பினும் ஒரு சிலர் எப்பயாவது யோசிக்கிறது உண்டு, எப்படியும் சாக தான் போகிறோம், பேசாமல் ராஜாவாக இருந்து சுகபோகங்களை அனுபவிச்சுட்டு அப்புறம் செத்து போகலாமே அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த அரியணையில் அமர்ந்து ஆட்சி செய்கிறது உண்டு. அதுலேயும் பாதி பேருக்கு எப்படி 5 ஆண்டில் சாக போகிறோமேங்கிற பயத்திலேயே பாதியிலேயே மாரடைப்பு வந்து இறந்துருவாங்க. அப்படியாக ஒரு மன்னனுக்கு 5 ஆண்டு ஆட்சி காலம் முடியுது. இன்று அந்த மன்னன் ஆற்றிற்கு மறுகரையில் இருக்க காட்டுக்குள்ளே போக வேண்டிய நாள். அவரை வழி அனுப்ப நாட்டு மக்கள் எல்லாரும் திரண்டு நிற்கிறாங்க. மன்னன் வரா. அவருடைய சிறப்பான ஆடை அலங்காரங்கள் எல்லாத்தையும் பார்த்து மக்கள் எல்லாரும் திகச்சு நிற்கிறாங்க. என்னடா இது, இன்னும் 1/2 மணி நேரத்தில் சாக போகிறான், இவனுக்கு இவ்வளோ அலங்காரமா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போது மன்னன் தான் செல்ல இருக்க படகை பார்த்துட்டு, யாரங்கே, மன்னன் செல்லும் படகா இது? பெரிய படகை கொண்டு வாருங்கள். நான் நின்று கொண்டா செல்வது? சிம்மாசனத்தை கொண்டு வாருங்கள் அப்படின்னு கட்டளைகள் எல்லாம் பறக்குது. காரியங்கள் எல்லாம் துரிதமாக நடக்குது. சற்று நேரத்தில் அலங்கரிக்கப்பட்ட அழகான படகு நீரை கிழித்து கொண்டு மறுகரையை நோக்கி பயணிக்குது. மக்கள் எல்லாரும் திகைத்து பார்க்குறாங்க. மன்னன் கையசைச்சுக்கிட்டே பயணத்தை தொடங்கிட்டாரு. மிகவும் அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருந்த அந்த படகோட்டினால் பொறுத்துக்கவே முடியல. ஏன்னா அவன் பார்த்த வரைக்கும் எல்லா மன்னனும் பயந்து அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டும் தான் மறுகரையை நோக்கி போயிருக்காங்க. இந்த மன்னன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கவே இவர் கேட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கேட்குறாரு. மன்னா, தாங்கள் எங்கே செல்ல உள்ளீர்கள் என்று அறிவீர்கள் தானே அப்படின்னு கேட்குறான். நன்கு அறிவேன், மறுகரைக்கு செல்கிறேன் அப்படிங்கிறாரு. அங்கே சென்றவர்கள் யாரும் திரும்ப வந்ததே இல்லை அப்படிங்கிறாரு. ஆம், நானும் நன்கு அறிவேன், நானும் எப்போதும் இனி திரும்பி வரப்போவதில்லை அப்படிங்கிறாரு. பின்னால் எவ்வாறு உங்களால் இவ்வளவு மகிழ்வாக புறப்பட முடிந்தது அப்படின்னு படகோட்டி கேட்குறாப்புல. அதுக்கு மன்னன் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறாரு. கூறுகிறேன் கேள். நான் ஆட்சிக்கு வந்த 1ஆம் ஆண்டு முடிவில் 1000 வேட்டைக்காரர்களை காட்டுக்குள் அனுப்பினேன். அவர்கள் கொடிய விலங்குகள் அனைத்தையும் வேட்டையாடி விட்டார்கள். 2ஆம் ஆண்டு முடிவில் 1000 விவசாயிகளை அனுப்பினேன். காட்டை திருத்தி உழுது இன்று ஏராளமான தானியங்கள், காய்கறிகள் எல்லாத்தையும் விளைவித்து விட்டார்கள். 3ஆம் ஆண்டு முடிவில் 1000 கட்டிடக்கலை வல்லுநர்களையும் தொழிலாளர்களையும் அனுப்பினேன். இன்று வீடு, வாசல், அரண்மனை, அந்தப்புறம், சாலை என்று எல்லாம் தயாராக உள்ளது. 4ஆம் ஆண்டு முடிவில் 1000 அரசு அதிகாரிகள் சென்றார்கள். நிர்வாகம் சீரடைந்தது. இந்த 4000 பேரும் தங்கள் மனைவி குழந்தைகளுடன் அங்கே மகிழ்வாக வசிக்கிறார்கள். இப்போது நான் காட்டுக்கு போகவில்லை, என்னுடைய நாட்டுக்கு போகிறேன். சாக போகவில்லையப்பா, வாழப் போகிறேன். அதுவும் மன்னனாகவே வாழப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. சொல்லிட்டு, உனக்கும் அரண்மனை படகோட்டி வேலை வேணும்னா இங்கேயே சேர்ந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. இதிலிருந்து நம்ம ஒரே ஒரு கேள்வியை மட்டும் எடுத்துக்கலாம். மன்னனோட வெற்றிக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பல காரணங்கள் இருந்தாலும் குறிப்பாக 2 காரணங்களை சொல்லலாம். ஒன்று, 5 ஆண்டுக்கு பிறகு
தான் உயிர் வாழணும் அப்படிங்கிறத அந்த மன்னன் முடிவு பண்ணிட்டான். அதுவும் மன்னனாவே வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். இரண்டாவது, அந்த முடிவை அடையிறதுக்காக திட்டமிட்டு புத்திசாலித்தனமாக சிறுக சிறுக தன்னோட உழைப்பை போட்டு வெற்றியும் கண்டுட்டான். அதே போல தான் நமக்கும் ஒரு இலக்கை நம்ம நிர்ணயித்துட்டோம் அப்படின்னா சிறிது சிறிதாக புத்திசாலித்தனமாக நம்மளோட உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வெற்றி நமக்கு வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு போட்டித் தேர்வுக்கோ இல்லை பொதுத் தேர்வுக்கோ தயாராகிக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம். இவ்வளவு நாள் நீங்கள் படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், என்னவோ இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். இனிமேல் வர ஒவ்வொரு நாளையும் திட்டமிட்டு சிறுக சிறுக உங்களோட உழைப்பை கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி உங்களை தேடி வரும். நீங்கள் நினச்ச வேலை உங்களுக்கு கிடைக்கலாம். இல்லை பொதுத் தேர்வு எழுதுகிற மாணவர்களாக இருந்தால் நீங்கள் நினச்ச மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கும். பாஸ் பண்ணவே முடியாமல் இருக்க ஒரு மாணவன் பாஸ் பண்ணுனா அப்படிங்கிறதும் ஒரு வெற்றி. அதே ஆவரேஜாக படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் எபோவ் ஆவரேஜ் ஆகுறாங்க அப்படின்னா அதுவும் ஒரு வெற்றி. இந்த மாதிரி நமக்கான இலக்கு என்னங்கிறத நம்ம முதலே முடிவு பண்ணிடணும். முடிவு பண்ணிவிட்டு அதுக்காக தினம் தினம் உழைக்க ஆரம்பிக்கணும். இவ்வளவு நாள் மிஸ் பண்ணியிருந்தா பரவாயில்ல, இனிமேல் இருக்கிற உங்களோட எக்ஸாமை நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிற நாளுக்கு நடுவில் ஒவ்வொரு நாளை கூட வேஸ்ட் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து படிங்க, கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை மாறும். ஆல் த வெரி பெஸ்ட். மீண்டும் ஒரு சிறுகதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சஹி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.